எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ரீடிங் கேண்டில் வேக்ஸ். ஸோ இந்த கேண்டில் வேக்ஸ் ரீடிங் மூலியமாக என்ன மெசேஜ் உங்களுக்கு யூனிவர்ஸ் தரப்போறாங்க பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன், 3 கேண்டில்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ கலர் கேண்டில், செகண்ட் வந்து பிங்க் கலர், மூணாவது வந்து இந்த எல்லோ கலர் மஞ்சள் கலர். ஸோ இந்த 3 கலர் கேண்டிலை பாருங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அந்த பையில சூஸ் பண்ணுங்க. 1 2 3 உங்களுக்கு பிடிச்ச கேண்டில் மோர் தென் 1 2 கேண்டில் பிடிச்சிருந்தாலுமே தாராளமாக பார்க்கலாம். இது ஜென்ரல் ரீடிங். பர்சனலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்கு. பர்சனல் ரீடிங்கை பற்றியும் சரி பர்சனல் கிளாஸை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்பரை டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த ப்ளூ கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ கேண்டில் வேக்ஸ் என்ன மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குது? Okay, candle wax. So பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு கம்யூனிகேஷன் நல்லா இருக்குங்க. ஒரு சில பேருக்கு வந்துட்டு அந்த மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கும். எஸ்பெஷலி வந்து கம்யூனிகேஷன், புதுசாக ஏதாவது ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்னும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? அது வந்துட்டு ஏன்னா பைல் நம்பர் 1ஓட பேச்சு திறமை நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த வருஷத்துக்குள்ளார இல்லைன்னா அடுத்த வருஷமாவது ஏதோ ஒரு லாங்குவேஜ் ஒன்று லேர்ன் பண்ணி வச்சிருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வெளிநாடு வாய்ப்புகளும் கிடைக்கும். வேற மொழியில பேசக்கூடிய நபரோட நட்பும் சரி ஒரு பாண்டிங்கும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இட்ஸ் a வெரி குட் blessing தான் சொல்லுவேன். பைல் நம்பர் 1 வந்துட்டு உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. எஸ்பெஷலி இந்த மாதம் எண்டு இல்லைன்னா அடுத்த மாதம், மோஸ்ட்லி இந்த வருஷத்துக்குள்ளரே நான் சொல்வேனே. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் லவ் பாசிபிள். மேபி சோஷியல் மீடியா மூலயமா கனெக்ட் ஆக இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு அவங்க தெரிஞ்ச நபர் பட் ஆனால் ரொம்ப தள்ளி போய் இப்போ இருக்கலாம், டிஸ்டன்ஸாக இருக்கலாம். ஸோ பட் ஆனால் வந்து லாங் டிஸ்டன்ஸ் பாசிபிள். ஓகேங்களா? அண்ட் உங்களுக்குள்ள நிறைய ஒரு பேஷன் பயங்கரமா இருக்குங்க. ரொம்ப வெரி பேஷனேட்டான ஒரு பர்சன் தான் பைல் நம்பர் 1. ஆனா அது வந்துட்டு வரக்கூடிய நாட்கள்ல அது ரொம்ப அதிகமாகும். ஃபேமிலி சம்பந்தமா ஒரு நல்ல நியூஸ் எதிர்பார்க்கலாம். ஃபேமிலியில அதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், பிரிஞ்ச உறவுகள் திரும்பி ஒன்று சேரத்துக்கு வந்துட்டு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, எனர்ஜி வாஸ் வெரி ஹை. பைல் நம்பர் 1 எனர்ஜி வாஸ் வெரி ஹை. அண்ட் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு உங்களை சுத்தி, அதாவது உங்களை பத்தி யாரோ ஒருத்தவங்க ஒரு மாதிரி தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க இது வரைக்கும் அப்படின்னா அவங்க மைண்ட்ல உங்களோட நினைப்புகள் மாறும். ஓகேங்களா? இது வரைக்கும் அவங்க என்ன நினைச்சிருந்தாங்களோ அந்த நினைப்புகள் மாறி மறுபடியும் நீங்க வந்துட்டு பழையபடி ஒன்று சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த தேர்ட் பார்ட்டி யார் வந்துட்டு உங்க 2 பேர்த்தோட நடுவுல வந்தாங்களோ அவங்க விலகுவாங்க.
பயல் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள்ல எஸ்பெஷலி இந்த செப்டம்பர் எண்டில் அக்டோபர்ல ஏதோ ஒரு 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 வெரி குட் நியூஸ் காத்திருக்குங்க. நல்ல குட் நியூஸ் தான் அது. அது ஒரு தைரியத்தை வந்து கொடுக்கும். இது வந்து என்ன ஒரு ட்விஸ்ட்னா, அது யார் அந்த நபருங்கிறது தான் உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியாது. பயல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் யார் அந்த நபர் அப்படிங்கிறது மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஏன்னா எனி பர்சன் யார் வேணாலும் இருக்கலாம். அந்த நபர் கிட்ட இருந்து நியூஸ் எப்படி வேணாலும் கனெக்ட் ஆகும். என்ன ஒரு குட் நியூஸை யார் வேணாலும் கொடுப்பாங்கங்கிற மாதிரி தான் இருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த நபர் உங்களோட ஃபேமிலி சம்மந்தப்பட்டவங்க, இல்லைன்னா அதை சார்ந்து இப்போ நெருங்கிய நண்பர்கள், இல்லை வெரி க்ளோஸ் பாண்டிங் ஷேர் பண்ணுறீங்களா, அவங்கள சார்ந்து இருக்கிற நபர் தான் இருக்கும். மோஸ்ட்லி உங்களுக்கு வரக்கூடிய அந்த குட் நியூஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நோ கான்டாக்ட் இருக்குது, அதில் ஒரு நல்ல செய்தி எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 1. பயல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பிங்க் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். பயல் நம்பர் 2 பர்சனல் ரீடிங், பர்சனலி கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்கு, அதை வச்சு பர்சனலி உங்களுக்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, எஸ். பயல் நம்பர் 2 உங்களுக்கு வந்துட்டு என்ன மெசேஜ், என்ன பிளெஸ்ஸிங்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு அப்கமிங் பிளெஸ்ஸிங்ஸ் இந்த கேண்டில் வேக்ஸில் என்ன வருது. ஓகே, பயல் நம்பர் 2 ஏதோ ஒரு இந்த மாதம் எண்டுக்குள்ளரே ஒரு குட் லக்குன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு லக்கு வருதுங்க சம்திங், ஏதோ ஒரு விஷயத்தில். அது இது வந்து வெரி ஷார்ட் டேர்ம், 1 டே நிற்கலாம். அந்த ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும், இது ஏதோ ஒரு விஷயம் ஒரு வெரி ஷார்ட் பீரியடில் வருது. எனக்கு குவெஸ்சன் மார்க் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. உங்கள் மனசில் ஏதோ ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கான ஒரு பதிலோ இல்லை அதுக்கான ஒரு கைடன்ஸோ ஏதோ ஒன்று வந்துட்டு கிடைக்கும். மோஸ்ட்லி இந்த மாதம் எண்டுக்குள்ளார கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட லவ் விஷயத்தை வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க பெரிய சப்போர்ட் சிஸ்டமா இருப்பாங்க. பாசிட்டிவ் எனர்ஜி தான் இருக்கு. லவ் விஷயமா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் கைடன்ஸ் இருக்கு. எனக்கு ஹார்ட் சிம்பிள் எல்லாம் நிறைய இடத்துல தெரியுது. அண்ட் நம்பர் 4 யூ, லெட்டர் யூ. அண்ட் எனக்கு ப்ரொடெக்ஷனுக்கான ஒரு சிம்பிள் இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப், அதாவது உங்கள் லவ் உங்களையுமே ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா மேரேஜ் சம்மந்தமாக நல்ல நியூஸ் வரும். ரிலேஷன்ஷிப் மேரிட்னா ஏதோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வர காத்திருக்கு. அதே சமயம் ப்ரொடெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஈவில் ஐ வந்து அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு சீக்ரெட் லவர் இருக்காங்க உங்கள் லைஃப்பில். சம்ஒன், யாரோ ஒருத்தவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அதை இன்னும் எக்ஸ்பிரஸ் பண்ணலை, மனசில் வச்சுருக்காங்க. அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னு நினைக்கிறப்போ உங்களுக்கு வேற ஒரு நபர் மேலே இல்லை வேற ஏதோ ஒரு விஷயத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நீங்கள் வந்து அந்த நபரையோ இல்லை அது சார்ந்த ஏதோ ஒரு விஷயத்திலயோ நீங்கள் வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. உங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து வேற நபர் மேலே, இல்லைன்னா வந்து ஒரு லைஃப் இல்லைன்னா கெரியர் எது மேலேயாவது இருக்கு. ஸோ அதனால அந்த பர்சன் வந்து இது வரைக்கும் ரீச் பண்ண கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஒரு தைரியத்தை வளர்த்துக்கிட்டு அது யாருங்கிறது வெளியே தெரிய வைப்பாங்க. சம் ஹிடன் ஃபீலிங்ஸ் வெளியே வரும். ஓகேங்களா? அதாவது ஒரு தான் பயல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குங்க வரக்கூடிய நாட்கள்ல. எனக்கு லெட்டர் வி தெரியுது. நம்பர் 1,
சரி, ஒரு விஷயம் வந்து யூனிவர்ஸ் சொல்றது என்ன அப்படின்னா, ஓப்பன் அப் பண்ணுங்க, உங்க ஃபீலிங்ஸை அக்செப்ட் பண்ணுங்க. நீங்க ரொம்ப ரிசர்வ் டைப்பா இருக்கீங்க, அதாவது ஆசைகள் இருக்கு, ஆனா அது சம்பந்தப்பட்ட நபர்கிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயோ வந்துட்டு அதை வெளியில சொல்றதுல நீங்க ரொம்ப தயக்கப்படுறீங்க. மேபி ஷையா இருக்கலாம், கூச்சமாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணமாக இருக்கலாம். ஆனா நீங்க வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணினாதான் வெளியில இருக்கவங்களுக்கு தெரியும். ஓகேவா? சரி, எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிங்க. சான்ஸ் கிடைக்கும். மோஸ்ட்லி இந்த மாதத்துக்குள்ளரே சான்ஸ் கிடைக்க வாய்ப்புகள்லாம் இருக்குதான். ஏதோ ஒரு சான்ஸாவது கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். உங்களுக்கு வாய்ப்பு வராமலாம் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. Pile number 2. I deserve all good things in my life. I deserve all the love. கமெண்ட் செக்ஷனில் கிளைம் பண்ணுங்க எனர்ஜியை. ஓகே, ஒன் திங், உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு உறவு ரொம்ப ஸ்லோவாக உங்களை நோக்கி நகர்ந்துட்டு வருது. மேபி நான் முன்னாடி சொன்ன அந்த க்ரஷ்ஷாக இருக்கலாம், சீக்ரெட் லவ்வாக இருக்கலாம், ஆனால் அது ஸ்லோவாக நகர்ந்துட்டு உங்ககிட்ட தான் வருது. அது உங்களுக்கே ஒரு சில பேருக்கு சைன் தெரிஞ்சிருக்குமே, அப்படி நீங்கள் கவனிக்கலைன்னா உங்களுக்கு தெரிய வரும். அது எந்த உறவாக இருக்கட்டும், எந்த நபராக இருக்கட்டும், ஆனால் அது ஸ்லோ ப்ராசஸில் வந்துட்டு இருக்கு. பட் ஆனால் ரீச் ஆகிடும் உங்ககிட்ட டெஃபினெட்லி. ஓகே, ஸோ pile number 2, upcoming blessings, வெரி குட், சூப்பராக இருக்கு. ஓகே, ஸ்ட்ராங்காக இருக்கு, அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவுமே இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 2. தேங்க்யூ. pile number 3, யாரெல்லாம் எல்லோ கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். pile number 3, பர்சனல் ரீடிங், பர்சனல் கிளாஸ், ஒர்க் ஷாப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை வச்சு காண்டாக்ட் பண்ணுங்கள். டேரோ கிளாஸ் லேர்ன் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவங்க பர்சனலி காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ pile number 3, உங்களுக்கான அப்கமிங் பிளெஸிங்ஸ் என்ன வருது, என்ன நியூஸ் வருது உங்களை நோக்கி. ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்க போகுது. pile number 3, குட் ஃப்ரீடம். நீங்க உங்க ஃபேமிலியில சரி, ஏதோ ஒரு பிரிந்த உறவை நீங்க சேர்க்க போறீங்க. குட் பி உங்க ஃப்ரெண்டோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்ல உங்க ஃபேமிலியில ஒரு ஃபைட்ஸ் இருக்கு, அதுவுமே நீங்க சேர்த்து வைப்பீங்க. உங்களால ஏதோ ஒரு உறவுக்கு பெரிய ஆதாயம் கிடைக்க போகுது. உங்களுக்குள்ள இப்ப நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலுமே உங்களால அந்த உறவுல ஒரு நல்ல மாற்றங்கள், ஒரு ஒற்றுமைங்கிறத மறுபடியும் கொண்டு வர முடியும். நீங்க தான் அந்த டாட்ஸே கனெக்ட் பண்ண போறீங்க. இன்னைக்கு வந்து எல்லா கேண்டலோட ஃப்ளேம்ஸும் பயங்கர ஹையா தான் இருக்கு. எனர்ஜி வாஸ் வெரி குட். எல்லா 3 பைலுமே நல்லா தான் இருக்கு. ஃப்ளேம்ஸ் ரொம்ப ஹையா இருக்கு. ஏதோ ஒரு விசேஷம் எதிர்பார்க்கலாம். ஃபங்க்ஷன், எனிதிங் குட். ஒரு உங்க வீட்டு ஃபங்க்ஷனாக இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு சம்திங் வெரி க்ளோஸ் டு வந்தாக இருக்கலாம். ஒரு விசேஷத்துக்கு நீங்க அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கு. நிறைய இந்த மாதம் வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்ககிட்ட ஹெல்ப்னு கேட்குறவங்களுக்கும் சரி, உங்களுக்கே தெரியும்ல இவங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஹெல்ப் தேவைன்னு, அந்த நபருக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க. பிகாஸ் பிளெஸிங்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய மாதம். pile number 3க்கு கான்ஃபிடென்ஸ், அதாவது ஃப்ரீடம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன் ஃப்ரீடம் கிடைக்கும்னு, அதோட சேர்ந்து தைரியம் பயங்கரமாக இருக்குங்க. பேச்சுலலாம் கொஞ்சம் வர நாட்கள்லாம் ரொம்ப ஓவர் தைரியமாக தான் இருக்கும்.
கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேண்டாம், ஓகேங்களா? கொஞ்சம் அப்படியே வார்த்தைகள்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்படியே சொல்லுவோம்ல, படா படான்னு பேசாதீங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரிலாம் பேசதான் போறீங்க நீங்கள். அதாவது நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய பாயிண்ட்ஸில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். பேசினா பதிலுக்கு பதில் நீங்கள் பேசினாலுமே ஆப்போசிட்டில் இருக்கவங்களால பதில் சொல்ல முடியாது. அது உங்கள் குடும்பத்தாளுகளாகவே இருக்கட்டுமே. அதனால கொஞ்சம் கிடைக்கிற ஃப்ரீடமாக ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏதோ ஒரு சண்டைக்கு வம்புழுக்கிற மாதிரி தான் இருக்கு. அது நீங்கள் தான் பண்ண போறீங்க, அது ஒரு விஷயம். ஸோ தட்ஸ் த ரீசன். எமோஷனலி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு எஸ் யூ வில் கெட். எனக்கு VUY நம்பர் 10 M இந்த லெட்டர்லாம் கனெக்ட் ஆகுது. ஸோ இது இந்த லெட்டர் ஒரு பர்சனோட நேம்குள்ளார வரலாம், இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷன் சம்திங் இந்த லெட்டர் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு கனெக்ட் ஆகும். Pile number 3. Pile number 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எனக்கு நம்பர் 7 கிடைக்குது. ஆனால் ஏதோ ஒரு கோயிலுக்கு வந்துட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா போயிட்டு வந்துடுங்க. ஏதோ ஒரு ப்ரொடெக்ஷன், ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு டிவைன் சைடில் இருந்து. அது இந்த மாதம் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால ஸ்பிரிச்சுவலி கனெக்ட் ஆகிறத விடாதீங்க. உங்களுக்கு வரக்கூடிய அப்கமிங் பிளெஸ்ஸிங்ஸே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீடம் இஸ் மச் நீடட். ஃப்ரீடம்ங்கிறது ரொம்ப முக்கியம். சுதந்திரம் தேவைன்னு கேட்குறீங்க, அது கிடைக்கும். ஆனால் அது கிடைக்கிறப்ப அது நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. அதுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும்னா டிவைன் ப்ரேயரை மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. என்னன்னா சின்ன சின்ன சந்தோஷங்கள் நிறைய இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள், ஆசைப்பட்டது வாங்கி அது சந்தோஷப்படுறது, போகணும்னு நினைச்ச இடத்துக்கு போகலாம், ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் வந்துட்டு வரக்கூடிய நாட்கள்ல இன்ஃபேக்ட் டெய்லியுமே வந்துட்டு ஏதோ ஒரு சின்னதா இருந்தா கூட அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த கிடைக்கிற அந்த ஹாப்பினஸை வந்துட்டு நீங்க ரிசீவ் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. 3 பைலுமே வித்தியாசமான ரீடிங் பார்த்தாச்சு. எல்லாமே அப்கமிங் பிளெஸிங்ஸ் வண்டர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல். பர்சனலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் வச்சு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.